கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 66:5-6 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவனுடைய செய்களை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரத்திலே நடப்பிக்கும் கிரியைகளில் பயங்கரமானவென்று சொல்லிவிட்டு 6ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, கடலை உலர்ந்த தலையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே ஆற்றை கால்நடையாய் கடக்க முடியும் என்றால் அது உங்களாலும் என்னாலும் தான். இந்த உலகம் பிரச்சனைகளை கண்டு பயப்படுகிறது, பிரச்சனை கண்டு சோர்ந்து போகிறது. ஆனால் உங்களோடும் என்னோடு கர்த்தர் இருக்கிறபடினால் இந்த உலகம் நமக்கு நிச்சயம் வழிவிட்டே ஆக வேண்டும். ஒருவரும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. இந்த உலகத்தில் உண்டான எதுவும், செங்கடலோ யோர்தானோ எரிகோவோ எதுவும் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. ஏனெனில் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றின் மேலும் நமக்கு ஆளுகையும் அதிகாரம் தந்திருக்கிறார். நிச்சயம் பிரச்சனைகளை கடந்து போவீர்கள், வாழ்க்கையில வெற்றியை காண்பீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இஸ்ராயல் மக்கள் யோர்தானை கடந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சொந்தமாக்கினது போல உங்களுடைய பிள்ளைகளுக்கு வைத்து நல்வாழ்வை ஒவ்வொருவரும் சொந்தமாக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.